அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. இப்போ இந்த வகுப்பு நிறைவு வகுப்பா இருக்க போகுது. ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாடத்திட்டங்களை பத்தி நான் இன்னும் ஒரு 20 கிளாஸ் எடுத்தா கூட அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரியும். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது அப்படி ஒரு ஹையர் சப்ஜெக்ட். இப்போ இது வேதாந்தம் படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு புரியல. இந்த பாடம் நிறைய பேர் படிச்சவங்களுக்கே புரியறது இல்ல. காரணம் என்னன்னா, அந்த பரோட்ச ஞானமாவே இருந்துட்டு இருக்கு. அது அபரோட்ச ஞானமா மாறல. அப்ப இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயலற்ற தன்மையில் தன்னை உணர்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா நைஷ்கர்மிய சித்தின்னா அங்க கர்மாக்கள் எதுவும் இல்லை, செயல்கள் எதுவும் இல்லை. அப்ப அந்த செயலற்ற தன்மையில் தன்னை உணர்வதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அப்போ செயலற்ற தன்மைன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம அப்படியே வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே பிரம்ம நிஷ்டையில இருந்தேன்னா நான் அப்படியே பிரம்மம் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்ல வரல. எங்க சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கல்ல. அதாவது செயலற்ற நிலையில இருந்தா தான் பிரம்மத்தை அடைய முடியும். ஏன்னா பிரம்மம் எந்த செயலையும் செய்யறது கிடையாது. அப்போ நீங்கெல்லாம் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க பிரம்மம் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் நம்ம இடத்துல பரப்பப்பட்டிருக்கிறதுனால, அப்போ நான் செயல் இல்லாம இருந்தா பிரம்மம், நம்ம செயல் செஞ்சுட்டு இருந்தா பிரம்மம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. இப்ப இங்க நைஷ்கர்மிய சித்தி அதை தான் சொல்லுது. செயலற்ற தன்மையில் தன்னை உணர்வது அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னங்க அர்த்தம்? இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப செயலற்ற தன்மையில் தன்னை உணர்வதுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் எப்படி இருக்கிறேன்? நான் அறிவாக இருக்கின்றேன். அப்போ நான் அறிவாக இருக்கும்போது என்னை தெரிந்து கொள்வதற்கு அறிவுதான் தேவை. அதற்கு வேறான செயல்கள் தேவையில்லை. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நான் எதுவாக இருக்கின்றேனோ அது அடையப்படுவதற்கோ அறியப்படுவதற்கோ அதே அறிவுதான் தேவையே தவிர அதற்கு வேறாக எந்த செயல் செய்தாலும் அந்த அறிவை நாம் அறிய முடியாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கியமான சாரமாக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மேலும் இந்த வேதாந்திகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு நேற்றைய வகுப்புல ஒரு வார்த்தை விட்டு போச்சு. அதை இன்னைக்கு ஒருத்தர் எடுத்து பேசினாரு. அதனால அதையும் சொல்லிடுறேன். இருப்பு, தட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது இருப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது, மீதி எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப எப்படிங்க அந்த இருப்பு மட்டுமே இருக்குதுன்னு சொல்றீங்களே, அப்ப வேற எதுவுமே இல்லைங்களா அப்படின்னு கேட்டா, வேற எதுவுமே கிடையாது, இருப்பு மட்டும்தான் இருக்குது. அதோட அவங்களுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிடும், அதோட அவங்களுக்கு டாபிக் முடிஞ்சிடும். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இருப்பு எப்படி இருக்குது? இருப்பு மட்டுமே இருக்குது, இருப்பு மட்டுமே இருக்குதுன்னா அந்த இருப்பு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்போ சாஸ்திரமே விளக்கம் கொடுக்குது. எப்படிப்பா இருக்குதுன்னா, அது தூய அறிவாக இருக்கிறது. அந்த இருப்பு சும்மா இல்லை, சத்து என்ற ஒன்று சித்தாக இருக்கின்றது. அப்ப அந்த சத்து சித்தாக இருக்கிறது நமக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் ஆனந்தம் உண்டாகும். அதுதான் சச்சித் ஆனந்தம். அப்போ அந்த சத்து சித்தாக இருப்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த அறிவாக இருப்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அறிவு தானே. அப்ப அறிவாக அதை பார்க்கும்போது அது அறிந்து கொள்ள முடியும், அனுபவமாக்க முடியும், ஆனந்தம் அடைய முடியும். இதுதான் நான் கடந்த பாடங்கள் எடுத்து சொல்லும் போது நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. அது எப்படிங்க பார்க்கப்படும் பொருள் பிரம்மமாகும்? அது மாயை, அது மித்தியா, அது பிரம்மம்னு சொல்லக்கூடாது அப்படி நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ இங்க நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி சொல்றேங்கிறத புரிஞ்சிக்காம கிளாஸ் எடுக்கும்போது பிரச்சனை வரும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் இருக்காரு. சதாசிவ பிரம்மேந்திரர் சதாசிவ பிரம்மம்னே அவருக்கு பேரு. பிரம்மம் தான் அவரை கூப்பிடுவோம். சதாசிவம்னு அவர் பேரை கூட உச்சரிக்க மாட்டோம். பிரம்மம்னு தான் அவருக்கு பேரு. அதனாலதான் அவருக்கு சதாசிவ பிரம்மம், சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு பேரு. அந்த மகான் ஒரு மிகப்பெரிய வேத விற்பனர். அவர் தான் வாழ்ந்த காலத்துல சிறிய வயதிலிருந்தே சாஸ்திரத்தினுடைய இரு பகுதிகளையும் படிச்சிருக்காரு. கர்மகாண்டத்தையும் முழுசா படிச்சு
ஞான காண்டத்தையும் முழுசா படிச்சு அந்த வேதத்துல மிக உயர்ந்த நிலையில வந்து தன்னுடைய குரு கிட்ட மேலும் சில விஷயங்களை அவர் பரிமாறிக்கொள்ளும் போது குரு வந்து சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால வாய் பேசாம இருந்துட்டார். மௌனமா இருன்னு சொல்லிட்டார். சும்மா இருங்கிற வார்த்தையை வந்து மௌனமா இருந்துட்டார். மௌனமா இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசுறதை நிறுத்திட்டாரு. அப்படிப்பட்ட மகா ஞானி சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. யாரு? சதாசிவ பிரம்மேந்திரர். அப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னா அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, இங்க எல்லாம் பிரம்ம அம்சமாக அவர் பார்க்கிறாரு. அப்ப அவர் டியாலிட்டியில பாக்குறாரா? அவ்வளவு ஒரு வேதாந்தி, அப்படிப்பட்ட ஒரு ஞானி இங்க இருப்பதெல்லாம் பிரம்மமயம்னா அவர் எப்படி பார்க்கிறாரு? எல்லாம் தன்னுள் பார்க்கிறாரு. அப்ப இங்க இருப்பதை நீக்க முடியாது. இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை. அப்ப அந்த இருப்பு என்பது அறிவாய் இருக்கிறது. அது எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ளது. அதை உணர்ந்து கொள்ள முடியும். அறிவினால் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான். அதுதான் நமக்கு அனுபவம். அப்ப அந்த ஆத்ம அனுபவம் என்பது அறியப்படும் பொருள்களிலேயே உணரப்படும். ஒன்றொன்றும் அதுவா தான் இருக்கு. அதுக்கு தான் நான் கடந்த வகுப்புகள்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மனசுல அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்து செயலாக மாறி அந்த பொருள் தயாரிக்கப்படும். தயாரிக்கப்பட்ட பொருள் அந்த அனுபவத்துக்கு வந்துடும். ஆனா அந்த பொருள் மனிதனால் கற்பனையாக செய்யப்பட்ட நினைக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து நம்முடைய அனுபவத்துல நேரடிக்கு வந்துடுது அப்படிங்கிறதுனால அந்த பொருளை இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் அனுபவம் ஆக்குறேன். அப்ப நான் அனுபவம் ஆக்குகின்ற பொருள் உண்மையில் எப்படிப்பட்டது? என்னுடைய அறிவில் மலர்ந்தது. அதை பற்றி நான் ஒரு சிந்தனை செய்து அந்த சிந்தனை செயலாக மாற்றி அந்த செயல் மூலமாக நான் என்னை மீண்டும் அந்த அனுபவத்திலே பார்க்கிறேன். அப்ப இதுதான் செயலில் செயலற்ற தன்மை. அந்த அறிவிலிருந்து வெளிப்பட்டு மீண்டும் அந்த அறிவுக்கே அது திரும்புது. மூலத்துக்கே திரும்புது. அப்ப இங்க இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் என்ன? எல்லாமே அறிவின் அம்சங்கள் தான். அங்க ஒரு செயலும் நடக்கல. அந்த அறிவே விரிந்து அறிவாய் காட்டுது. அப்ப இதுதான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணுங்கிறேன் நான். இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தூய்மையான மனசுல தான் அது அனுபவமாக்க முடியும். ஏன்னா தன்னை சர்க்கரை என்று சர்க்கரை உணராது. அதுதான் இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல மீண்டும் மீண்டும் சொல்றோம். இப்ப நம்ம பாடத்துக்கு வரலாம். இப்போ வேதாந்த மாணவர்கள் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடலும் மனமும் உள்ளடக்கிய சிதாபாசன் இருக்கான் இல்லையா? சிதாபாசன், அதாவது சித்தனுடைய போலி. அதான் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். சித்துன்னா அறிவு, அந்த அறிவினுடைய போலி தான் சிதாபாசன். அந்த சிதாபாசனுக்கு பெயர் தான் மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சித்தாக மாற்றுவதற்கு, அந்த சிதாபாசனை சித்தாக மாற்றுவதற்கு தடையாக இருப்பது மனதின் அறியாமைகளை அகற்ற வேண்டி, அந்த சித்தாகத்தான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிதாபாசன் இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான அறியாமைகள் இருக்கு, தவறான எண்ணங்கள் இருக்கு, அந்த தவறான புரிதல்கள் இருக்கு. அதையெல்லாம் அகற்ற வேண்டி அநேக விதமான தியான பயிற்சிகளிலும் செயல்களிலும் ஈடுபடுகின்றார்கள். ஏன்னா இதே வேதாந்த மாணவர்கள், வேதாந்தம் படிச்சவர்களை மீண்டும் அந்த செயலை செய்கின்றார்கள். காரணம் என்னன்னா புரியல. அதாவது இது வரைக்கும் அந்த வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரியாம மீண்டும் ஏதோ ஒரு செயல் மூலமாக அந்த மனதை அமைதிப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப அவ்வாறு மனதில் எழுகின்ற எண்ணங்களையும் அத்துடன் அந்த மனதையும் சேர்த்து அழித்து விடுவதற்கான பல்வேறு முயற்சிகளையும் அவர்களே செய்கின்றார்கள். அவ்வாறு பயிற்சிகள் எனும் முயற்சிகள் பல செய்து எண்ணங்களால் எழுந்த மனதை நிர்விகல்ப நிலையில் நீக்கிய பின்னரும் அவர்களால் அந்த சித்தை அனுபவமாக அடையப்பட முடியாமலேயே இருக்கிறது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். இந்த பாடத்திட்டத்தின் மூலம் என்ன சொல்றாருன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்ச நிறைய பண்டிதர்களும் பாண்டித்யம் பெற்றவர்களும் மீண்டும் தன்னை அந்த நிலையில் நிறுத்திக் கொள்வதற்காக, தன் மனதை அமைதிப்படுத்துவதற்காக அந்த தியானத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியானத்தினால அவங்க இன்னும் எதையோ அடையத்தான் முயற்சி செய்கிறார்கள். அப்படி மீண்டும் மீண்டும் எதையோ அடைவதற்காக வெளியே தேடுகின்ற அந்த புற செயல்கள் எல்லாமே அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாத தன்மையை சுட்டி காட்டுகிறது என்று இங்க சொல்றார். அப்ப அது மாதிரி ஒரு முயற்சி செய்து மனசு நான் நிறுத்துறேன்னு சொல்லி நிர்விகல்ப நிலையில போய் அப்போ எனக்கு மனமற்ற நிலையில நமக்கு எப்படி அந்த அறிவு பிரகாசிக்கும் அப்படின்னா அது பிரகாசிக்காது அப்படின்னு தான் நம்ம கடந்த பாடத்துல தெளிவா சொல்லிட்டோம். அதாவது அந்த நிலையில் போயிட்ட பிறகு கூட சித்து அனுபவம் எனக்கு அடையப்பட முடியவில்லை என்று சந்தேகத்தோட அந்த நிர்விகல்ப நிலையிலிருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் மீண்டும் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். ஏன்னா அந்த நிர்விகல்ப சமாதிக்கு போனேங்க, அங்க ஒன்றுமட்ட தன்மையை நான் அனுபவமாக்குனேன். அப்ப அங்க வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு சூன்யமா இருந்தேன் நானு. ஆனா எனக்கு அப்பவும் அந்த சித்த அனுபவம் உண்டாகலையே. அப்ப அந்த சித்த அனுபவம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் இப்ப நாமெல்லாம் என்ன சொல்றோம்,
அப்படி உண்டாகாதுப்பா. ஏன்னா நீ காரண தேகத்துல போய் ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுங்கும் போது கூட நீ அப்படித்தானே ஒடுங்குற. மனசே இல்லாம தானே போய் அங்க தூங்குற. அப்போ உனக்கு ஏன் நீ இருக்கிறன்னு தெரியல. அப்ப அது தெரியாது. மனசு இல்லைன்னா எப்படி நீ தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப நீ தெரிஞ்சுக்க முடியாது. அதுதான் காரண தேகத்துடைய நிலை. அது மாதிரி நீ உலகத்துல வாழும்போது, உலக விஷயங்கள்ல நீ இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை அறிய ஆசைப்படும் போது, அப்ப மனமற்ற நிலையில நான் போறேன்னு சொல்லிட்டு மனதை நிறுத்துவதற்கான மனோநாசம் செய்வதற்கான பயிற்சியை மேற்கொள்ளும் போது, அந்த மனோநாசம் என்பது எப்படிப்பட்டது என்று தெரியாமல் அந்த பயிற்சிகளை செய்யும் போது, அவங்க என்ன நினைக்கிறாங்க? எண்ணங்கள் இல்லாததுதான் மனமற்ற நிலை, மனோநாசம் என்று நினைத்துக் கொண்டு எண்ணங்களற்ற நிலைக்கு போய் நிர்விகல்ப நிலையில நிக்க பாக்குறாங்க. அப்படி நின்னாலும் அங்க மனசே இல்லைன்னாலும் அதுவும் அந்த ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஒரு நிலையாக மாறி அங்கேயும் வந்து சித்த அனுபவம் உண்டாகாது. அது உண்டாகவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, மனமற்ற நிலையில் கூட அவர்களால் அந்த சித்து இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே மனதில்லாமல் இருக்கும் அவர்கள் ஜடமாக இருப்பதனால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சுட்டிக்காட்டுறார். ஏன்னா இங்க மனம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்கள் விட்டு விடும்போது என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க ஜடம் ஆயிடுவாங்க. எப்படி ஜடம் ஆகுவாங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். அவனுக்கு மைண்ட் வேலை செய்யல. ஆனா அவன் செத்த படத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே நான் கிளாஸ் எடுக்கும்போது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் உயிரோடு இருந்தாலும் ஒரு ஜடம் மாதிரி தான். அவனால எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப கல்லு மண்ணெல்லாம் அப்படித்தானே கிடக்குது. ஜடமா தானே இருக்கு கல்லு மண்ணெல்லாம். அப்ப அதுல ஏன் அறிவு பிரகாசிக்கல? பிரகாசிக்காது. அப்ப அந்த பரிமாணத்துல வளர்ச்சி அடையணும். அதாவது அறிவுங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு உயர் லெவல் இருக்கு. அந்த அறிவை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது வந்து பேரறிவு. அப்ப அந்த பேரறிவு தன்மைக்குள்ள நம்ம பயணம் பண்ணணும் இல்லையா? பயணம் பண்ணாம எப்படி நீங்க அந்த அறிவா மாற முடியும்? அந்த அறிவுங்கிற ஒரு பரோட்ச ஞானமான மனசுல இருக்கலாம். நான் தான் அந்த அறிவுங்கிற பாடத்திட்டத்தின் மூலமா புரிந்து கொண்ட ஒரு அறிவு உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஆனா அதுதான் நான் என்ற அனுபவம் ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம அதோட போய் மிங்கிள் ஆகல. மீண்டும் மீண்டும் நம்ம வெளிய இருந்துகிட்டு எதையோ பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்ட்டு நிறைய பயிற்சிகள், முயற்சிகள் செய்கிறோம் இல்லையா? அதுதான் நம்முடைய தவறுங்கிறதுக்கு சுட்டிக்காட்டி, அதே வேதாந்த மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வருது. அதையும் சொல்றேன்னு சொல்றாரு. அவங்க கேட்கிறாங்க, மனம் இருக்கும்போது சிதாபாசனை என்னால் உணர முடிகிறது. ஆனால் மனதை நீக்கிய பின்னர் ஏன் என்னால் அந்த சித்தை உணர முடியவில்லை? இதுவே பெரும்பாலானவர்களுடைய சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இங்க என்னன்னா, மனம் இருக்கும் போது, அதாவது மைண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போது அந்த சித்து வந்து பிரதிபிம்பிக்குது இல்லையா? அந்த அறிவு வந்து மனசுல தானே பிரதிபிம்பிக்குது. அது மனசுல பிரதிபிம்பிக்கிறதுனால தானே இப்ப நான் சொல்ற பாடத்திட்டம் எல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்ப உங்களுக்கு மனசே இல்லைன்னா இப்ப நான் இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி புரியும்? புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ அந்த சித்து பிரதிபிம்பிக்குது. மனதில் பிரதிபிம்பித்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்டு உள்வாங்குது மனசு. அப்படி உள்வாங்கும் போது மனம் இருந்தால்தான் அந்த சித்து அனுபவம் ஆகும். சொல்ல வர்ற விஷயத்த உள்ள வாங்கி அது என்ன சொல்ல வராங்கிறத அனுபவத்துக்கு கொண்டு வர பார்க்கும். அது வந்து இவங்க மனமற்ற நிலையில அதை அனுபவமாக்க பார்த்தா அது நடக்காது. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, சித்து என்பது அந்த ஆத்மா தான். குரு நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறாரு. சித்துங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்ப அந்த ஆத்மா தாங்கிறாரு. ஆனா அந்த ஆத்மா தான் இருப்பு கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பு கொண்டிருக்கிறது? சத்து வந்து சித்தாக இருப்பு கொண்டிருக்கிறதுன்னு மறந்துடக்கூடாது. வெறும் இருப்பு மட்டும் இருக்குது, இருப்பு மட்டும் இருக்குதுன்னு டயலாக் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இருப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுக்கணும். அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குப்பா, எப்படிப்பா அந்த சத்து இருக்குன்னு கேட்டா, அந்த சத்து சித்தாக இருக்கிறதுன்னு சொல்ல தெரியணும். அப்பதானே அறிவு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஜடம் தானே. இருக்குதுன்னா ஒரு கல்லு மண்ணு கூட தான் இருக்குது. அந்த இருப்புங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கும்போது கல்லு இருக்குது, மண்ணு இருக்குது. அப்ப அது இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது எப்படி இருக்குது? கல்லா இருக்குது, மண்ணா இருக்குது. ஆனா அந்த கல்லாவும் மண்ணாவும் இருக்கிற மாதிரியா பிரம்மம் இருக்குது? அப்ப பிரம்மம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம விசாரம் செய்யும் போது அந்த சத்தானது சித்தாக இருக்கின்றதுன்னு சொல்ல தெரியணும். அப்பதான் நீங்க உணர்வுள்ள பொருள், இல்லைன்னா நீங்க ஜடம். அதான விஷயம். இப்ப ஒரு கல்லோ மண்ணோ அந்த சித்து இருக்குதுன்னு சொல்லுமா? அந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லுமா? அந்த அறிவு இருக்குதுங்கிறத கல்லுனாலையும் சொல்ல முடியாது, மண்ணுனாலையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அது ஜடப்பொருள். சரி, அதே ஜடப்பொருள் வந்து அடுத்த பரிமாணத்துக்கு வருது. ஒரு அறிவு தாவரமா பரிணமிக்குது. அப்பவாவது சொல்லுமான்னா அப்பவும் சொல்ல முடியாது. அதுக்கு என்னன்னா ஒரு அறிவு தான் இருக்குது. தன்னை உணர்ந்து மட்டும் கொள்ளுது. ஆனா நான் யார் என்று தெரிந்து கொண்டு வெளிப்படுத்த முடியாத ஒரு கஷ்டத்துல பாவம் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு அறிவு தான் அதுக்கு இருக்கு. அப்ப எங்க சாஸ்திரம் என்ன சொல்லுவது? அப்படிதான்ப்பா பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் கல்லா மண்ணா இருந்த அந்த அறிவானது தன்னை உணர்வதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது கல்லு மண்ணில் தெரிஞ்சுக்க முடியல, ஜடமான பொருளா இருக்கிறதுனால அது பிரகாசிக்கல. அப்புறம் ஒரு அறிவுல ட்ரை பண்ணுது, அங்கேயும் பிரகாசிக்கல. அப்படியே பரிமாணத்துல வந்து வந்து ஆறாம் அறிவு பரிமாணமாகிய மனிதனிடத்திலே வரும்போதுதான் அது முழுமையாக பிரகாசிக்க முடியுது. அப்பவும் எல்லா மனிதர்களிடத்திலும் முடியாது. ஏனென்றால் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் உள்வாங்கி அந்த உணர்வை பிடிச்சிக்கும் போதுதான் அது பிரகாசிக்கும். அதுக்கு தான் இப்ப நம்ம இங்க வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டத்தை உள்வாங்கி அதை உணர முடியாதவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்ப அவர்களுடைய ஞானம் வந்து பரோட்ச ஞானமா போயிடுது. அதை இங்க சுட்டி காட்டுறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சித்து என்று குறிப்பிடுவது ஆத்மாவைத்தான்னு குரு சொல்றதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது அனாத்மாவை நீக்கிவிட்டாலும் என்னால் ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றார்கள். இதுதான் இன்று பலரது நிலை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்புறம் ஆச்சாரியர் அவர்களிடம் உள்ள இந்த குறையை சுட்டி காட்டிட்டு அந்த சுத்த சைத்தன்யத்திற்கு அனுபவம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சுத்த சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலை வந்து தன்னுடைய தன்னுணர்வுலயே நின்றுட்டு இருக்கும். ஆனா அதை அனுபவம் ஆக்க விரும்பாது. அதுக்கு அனுபவம் தேவையில்லை. அப்ப ஏன் அனுபவம் தேவையில்லைன்னா சர்க்கரை சர்க்கரையாவே இருக்கும். அந்த சர்க்கரைக்கு வந்து தான் இனிப்பா இருக்கிறாங்கிற அனுபவம் அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அது அதுவாவே இருக்குது. அதுவே தன்னை சுவைத்து பார்த்து நான் இனிப்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த இடத்துல எந்த புலன்களும் இல்லை. சர்க்கரை இடத்துல எந்த புலன்களும் இல்லை. அதனால அது நான் இனிப்பா இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சர்க்கரை இனிப்பாக இருக்கிறேங்கிறது எப்ப கண்டுபிடிக்கும்னா, அதற்கு வேறாக ஒரு உபாதி உண்டாக்கப்பட்டு அந்த உபாதியினுடைய வழிகளை தான் அது தான் இனிப்பாக இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த உடல் எல்லாம் தேவைப்படுது. அந்த உடல் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த அறிவே பரிணமிக்குதுன்னு சொல்லுது. அது அறிவுக்கு வேறாக இல்லை. நம்ம இங்க பார்க்கிற அத்தனையுமே சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அந்த அறிவினிடத்திலேயே இருக்குது. அதனால அறிவிலிருந்து எதையும் பிரித்தறிய முடியாது. ஆகவே இங்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இது புரியாம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இருப்பு மட்டும்தான் இருக்குது, இரண்டாவதாக ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க வந்து அனுபவமாக்காத நிலை. அந்த அறிவை அனுபவமாக்காத நிலை. இப்ப மேலும் சொல்றாரு, அந்த ஏற்கனவே கூறியது போல சர்க்கரையின் சுவையை சர்க்கரை அறிய முடியாது. சித்தருடைய பாடல் தான் இது. இது நான் வந்து அந்த திருப்படியில கொடுத்திருப்பேன் இந்த பாடல். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுக்க சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்ப என்ன இங்க சொல்றாருன்னா, அந்த காய்கறி குழம்பு இருக்கு இல்லையா, ஒரு கறி குழம்பு வைக்கிறோம். காய்கறியை போட்டு ஒரு சட்டியில குழம்பு வைக்கிறோம். அந்த குழம்பு வந்து சூடாகும் போது அந்த சட்டியில போட்டிருக்கிற காய்கறிகளுடைய சுவை இருக்கு இல்லையா, அந்த சுவை எப்படிப்பட்ட சுவை? அதுல மசாலா எல்லாம் போடுவோம், அதுல மிளகாத்தூள் போடுவோம், நிறைய அது ஆயில் எல்லாம் போட்டு அது ஒரு விதமான சுவையில நம்ம தயார் பண்ணுவோம். ஆனா அந்த சுவைய அந்த சட்டியும் அறிய முடியாது, சட்டுவமும் அறிய முடியாது. சட்டுவம்னா கரண்டி, காய்கறியை கிண்டி உள்ள கிளறி விடுறோம் இல்லையா குழம்ப, அப்படி கிளறி விடுற கரண்டிக்கும் அந்த காய்கறியினுடைய சுவை தெரியாது, அந்த சட்டிக்கும் அந்த சுவை தெரியாது. ஆனா அந்த காய்கறியை கிண்டி முடிச்ச பிறகு அதை எடுத்து சாப்பிடுறோம் பாத்தீங்களா, நமக்கு தான் அந்த சுவை தெரியுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த காய்கறியினுடைய சுவையை அனுபவம் ஆக்குவதற்கு அதற்கு வேறாக இருக்கின்ற ஒரு உணர்வுக்கு தான் அது அனுபவம் ஆகும். ஏன்னா உணர்வு வந்து தன்னை அனுபவம் ஆக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு பிரத்யேக தகுதியை அடைய வேண்டும், இல்லாம அது அனுபவம் ஆக்க முடியாது. அப்ப அந்த காய்கறிங்கிற ஒரு விஷயத்த அதே உணர்வு தான் படைக்குது. ஒரு அறிவு தாவரமா அதை படைச்சுக்குது. அந்த ஒரு அறிவு தாவரமா அதை படைச்சாலும் அந்த தாவரத்தினுடைய தயாரிப்பை வந்து ஒரு காய்கறியா சமையல் செஞ்சு சாப்பிட ஆசைப்பட்டாலும் அந்த காய்கறியினுடைய தன்மையை சமைத்து சாப்பிடுகின்ற அறிவும் அந்த அறிவுகிட்டே இருந்து அதை சமைக்குது. சமைச்சு அது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு உடல் மூலமாக உணர்வு நிலையில அதை ருசித்து ரசித்து, ஆஹா அருமையா இருக்கு இந்த காய்கறி அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுது இல்லையா. அப்ப அந்த சுவை உணர்வு மனிதனிடத்தில் மட்டுமே அறியப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஏன்னா இதுதான் அங்க வித்தியாசம். நம்ம இந்த மாதிரி புரிந்து கொள்ளும் போது, மகான்களுடைய அந்த வழிமுறைகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி புரிஞ்சு கொள்ளும் போது நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இங்க ஒரு உணர்வு பொருளால தான் அனுபவமாக்க முடியுமே தவிர உணர்வற்ற ஜடத்தில் எப்படி அனுபவமாக்க முடியும்? அப்ப இங்க ஜடம் வந்து இந்த உலகத்தை படைக்க முடியாது இல்லையா. இந்த உலகமே உண்டாக்கப்பட்டிருக்குது எதனால? மனதினால. அப்ப இந்த மனதினால் இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா எப்படி ஒரு ஜட பொருள் படைக்கும்? மனம்ங்கிறது ஜடம்னு நம்ம சொல்றோம். அப்ப மனம்ங்கிறது ஜடமா இருந்தா
அந்த மனம் எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஜடமான மனிதனால் இந்த உலகம் படைக்கப்படுறதுனால இந்த உலகமும் ஜடம் என்பதாக பார்க்கப்படுது. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மனசு அறிவின் அதிஷ்டானத்துல பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கிறதுனால இங்க படைக்கப்பட்ட அத்தனையும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே அறிவாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இத்தனை அனுபவங்களும் அந்த அறிவினிடத்திலேயே நடக்குது. அப்ப அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அதனால இங்க இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கின்றது என்று வாதம் பண்ண வரல. அந்த இரண்டாவதாக இருக்கின்ற பொருளும் அந்த இறைவனாகவே இருக்குது, அந்த பிரம்மமாகவே இருக்குது. அதனாலதான் சர்வம் பிரம்மமயம்னு சாஸ்திரம் சொல்ல முடியுதுங்கிறத இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதாவது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அதுவே இருப்பு. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டா அந்த இருப்பானது சித்தாக அறிவாக இருக்கின்றது. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அனுபவப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை, அந்த அறிவின் அனுபவமே அவைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சர்வம் பிரம்மமயம் என்று சொல்வதுல என்ன சங்கடம் அப்படின்ட்டுதான் நான் கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அப்ப அதனால இங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான், எல்லாம் அந்த அறிவு மயம் தான், சர்வம் பிரம்மமயம் தான். ஆனா அது அறிவுக்கு வேறாக இல்லை என்று நம்ம உணரும் போது அங்க இருமைகள் இருக்காது, அப்போ துவைதம் வராது, எல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கிடும். அப்ப அங்க ஒருமைத்தன்மையாகிய அத்வைதம் நிலைநாட்டப்படுது. அது எப்படின்னு புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த ஆத்மா என்ற அறிவு சொரூபம் தன்னிருப்பை தானே அறிய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை அது பயன்படுத்தும் போது மட்டுமே அறிய முடியும் என்று இங்க அறிவுறுத்துறார். ஏன்னா ஒரு அறிவு சொரூபம் தன்னை தான் அறிய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றல் அதனிடத்திலிருந்து வெளிப்படணும். அப்பதான் அது தன்னை தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்ப அந்த காய்கறியினுடைய சுவை நான் அனுபவம் ஆக்கணும்னா அந்த காய்கறிக்கான சில காரியங்களை நான் செய்யணும். அதை துண்டு துண்டா நறுக்கி போடணும், ஒரு சட்டியில போட்டு அதை தண்ணி ஊற்றி சூடாக்கணும், அப்புறம் அது வேகும் போது அதற்கான சுவையூட்டக்கூடிய பொருட்களை எல்லாம் அதுல சேர்க்கணும், சேர்த்து அதெல்லாம் நான் தயார் பண்ணி அப்புறம் எடுத்து போட்டு நான் என்னுடைய நாக்குல சுவைத்து பார்க்கும் போதுதான் அந்த காய்கறியுடைய சுவையே எனக்கு தெரியும். அப்ப இத்தனை ப்ராசஸும் என்னுடைய அறிவிலேயே தான் நடக்குது. எப்படி தயார் பண்ணணுங்கிற அறிவு முதல் கொண்டு அதை அனுபவமாக்குகின்ற அறிவு வரைக்கும் எல்லாம் அதுவே அத்தனையும் அனுபவமாக்கும். அப்ப இங்க எல்லாமே அந்த அறிவுக்கு வேறாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுதான் இங்க அந்த அனுபவம், ஆத்ம அனுபவம் அப்படின்ட்டு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம அந்த அறிவுக்கு வேறாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது இரண்டாவதாக மித்தியா அப்படின்னு புரிஞ்சு அதை நீக்கக்கூடாது. அதாவது மித்தியான்னு சொல்லி அதை ஒதுக்க முடியாது, அல்லது அது ஜடம் என்று நீக்க முடியாது. அது ஆற்றல் என்று பார்க்க வேண்டும். யாருடைய ஆற்றல்? பரமனின் ஆற்றல் என்பதாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த ஆற்றலை தான் நீங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஈஸ்வரன் சொல்லுது. நீங்க வேதாந்த சாஸ்திரம் அந்த பிரதிபிம்பத்தை, அந்த இறைவனின் ஆற்றலை, அந்த பரமனின் ஆற்றலை அல்லது அந்த பரமனின் நிழலை ஈஸ்வரன் என்று சொல்லுது. அப்ப இங்க நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த பரமனிடத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் இங்க ஈஸ்வரனாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அந்த சக்தி தான் இங்க இந்த உலகமாக விரியுது. அதுதான் இங்க மனோசக்தின்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அந்த மனோசக்திங்கிறது எங்கிருந்து வந்தது? அந்த பரமனுடைய வெளிப்பாடு தான், அவனிடத்துல இருந்து வெளிப்பட்டதுதான் இந்த உலகம். அப்ப அவனிடந்து வெளிப்பட்டதுதான் இந்த ஈஸ்வரன் அப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போது அது எப்படிங்க வெளிப்பட்டது, பரமனிடத்திலிருந்து எப்படிங்க வெளிப்பட முடியும்னு ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட எழுந்தது. இது ஏற்கனவே பூர்வ பட்சிகள் இந்த கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன பதில் கொடுத்தோம்? ஒரு சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடத்துல எந்த வெளிப்பொருளையும் பெறாமல் தன்னிடத்துல இருந்தே ஒரு சிலந்தி வலையை பின்ன முடியுமோ, அது மாதிரி அந்த பரமன் தன்னிடத்தில் இருக்கின்ற சக்தியின் மூலமாக இந்த உலகத்தை படைத்து அனுபவமாக்குது அப்படிங்கிற விளக்கம் நம்ம கொடுத்துட்டோம். அதனால இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆற்றலாக பார்த்து அந்த ஆற்றல் தான் இங்க அனுபவம் ஆகிட்டு இருக்கு. அது பல்வேறு பரிமாணத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பஞ்சபூத சக்தியும் நிலையை மாறிக்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்காது. அதுதான் நம்ம சொல்றோம், நம்ம பிறக்கும் போது இளமையா இருந்தோம், சின்ன குழந்தை, அப்புறம் வாலிப பருவத்தை அடைஞ்சோம், அப்புறம் முதுமைக்கு வந்தோம், அப்புறம் இல்லாம போறோம். அப்ப இந்த ஆற்றல் என்பது மாறிக்கொண்டே இருக்கு, அந்த பரிமாணம் அப்படியே பயணம் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது? அது நிலை மாறி வேற வேற இடத்துல பிரிஞ்சு போகுது, அந்த மீண்டும் அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயே போய் கலந்துடுது. அது பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள்லயே போய் முடிவடையுது. அப்ப இத்தனை மாற்றங்களும் ஒரு அறிவு அதை அனுபவமாக்குவதற்காக அப்படி எல்லாம் படைக்குது. எப்படி ஒரு காய்கறியை நம்ம சமையல் செய்யும் போது அதற்கான பானை எடுத்துக்கிறோம், அதுக்கான தண்ணி எடுத்துக்கிறோம், அப்புறம் அதுக்கான காய்கறியில நறுக்கி உள்ள போடுறோம், அதோட மசாலா தூள்களை சேர்த்துறோம். அப்ப நம்ம இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி அதை தயார் பண்ணி அந்த காய்கறி சுவையை நம்ம ருசித்து சாப்பிடுறோம் இல்லையா? ஆஹா, அருமையா இருக்கு இந்த காய்கறி அப்படின்ட்டு.
அப்ப அந்த காய்கறியுடைய சுவையை நான் எப்படி அனுபவம் ஆக்குவதற்காக இத்தனை விஷயங்களை செய்யறனோ அத்தனையும் என்னுடைய அறிவினால் தான் செய்யறேன். பார்த்தா செயல் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு செயலும் என்னிடத்துல அறிவு இல்லைன்னா செய்ய முடியாதுல்ல. காய்கறியை நறுக்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த காய்கறியை நறுக்குவதற்கு ஒரு கத்தி வேணும்னா அந்த கத்தியை தயார் பண்றதுக்கு ஒரு அறிவு வேணும். அப்ப இந்த மாதிரி எல்லாமே அந்த அறிவின் அம்சத்துல படைக்கப்பட்டு அனுபவமாக்கப்படுறதுனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் என்ற ஒரு விஷயமே அந்த அறிவுக்கு வேறாக இல்ல, அந்த அறிவிலே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இதை நீக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும், ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்ற அதே விஷயத்த சாஸ்திரமும் அங்கீகரிக்குது. அது சரிதான். ஆனா அந்த ஆற்றல் வந்து பரம்பனின் ஆற்றல் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது பார்ட்டிகள், அந்த பார்ட்டிகள்ல இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லுது. சரி, அந்த பார்ட்டிகள்ல இருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றல் பிக் பேங் தேரியா விரியுதுன்னா அந்த பார்ட்டிகள் எது அப்படின்னு கேட்டா பதில் இல்லை இல்லையா? நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த பார்ட்டிகள் தான் இங்க இறைவன் அப்படின்னு சொல்ல வருது. அணுவில் அணுவினை ஆதி பிரானை. ஏன்னா ஆரம்பத்துல அந்த இறைத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டதான் இந்த ஆற்றல். அப்ப அப்படிப்பட்ட அணு இருக்கு இல்லையா, முதல் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதற்கான ஒரு மூல அணு இருந்திருக்கும், ஒரு ஆதி அணு இருந்திருக்கிறோம், அதுதான் இறைவன். அப்ப அந்த இறைவன்ல இருந்து இந்த உலகம் விரிந்தது என்பதை நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் வந்து சயின்ஸ் ரீதியா சொன்னா இப்படி சொல்லும். அதுவே இந்த மாதிரி மைண்ட் ரீதியா வந்துட்டா அந்த அணு வரைக்கும் போக வேண்டாம்ப்பா, இது மனதினாலேயே படைக்கப்படுது. காரணம் என்னன்னா அந்த அணுன்னு போனீங்கன்னா அது ஒரு பருப்பொருளா மாறிடும், பருப்பொருள் தன்மைக்கு போக வேண்டாம். ஏன்னா அறிவு வந்து பருப்பொருளா இல்ல, நீ அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளா அது இல்ல. அந்த அறிவின் வெளிப்பாடாக அந்த அணு இருந்தா கூட அந்த அணு வந்து நீ கையில பிடிச்ச அனுபவம் ஆக்க முடியாது. அது அறிவின் அதிஷ்டானத்துல அது உனக்கு இருப்பது போல தெரியுது. ஆனா அந்த இருப்பு எப்படி தெரியுமா இருக்குது, அது சித்தாக இருக்குதுன்னு புரிய வைக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அறிவு வந்து இருக்குது, இருப்பு கொண்டு இருக்குது. அந்த இருப்பு எப்படி கொண்டிருக்கிறது, சித்தாக தான் இருக்குது, இந்த உலகமாக இல்ல. நீங்க இந்த உலகமா பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நீக்கப்பட வேண்டியதா வருது. அப்ப இங்க உலகத்துல வந்து என்னுடைய மனைவி குழந்தைகளை நான் நீக்கிட்டு எப்படிங்க வாழ்றது, அப்புறம் நான் வந்து எப்படிங்க வேலை வெட்டிக்கு போகாம வாழ்றது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துடுது. இங்க அறிவு தன்னை விரிவுபடுத்தி இந்த உலகமாக விரியும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்றும் போது அந்த அறிவு ஒவ்வொன்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் இங்க ஒவ்வொரு விஷயத்தை அனுபவமாக்கி கொண்டிருக்கோம். அந்த அனுபவங்கள் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அதனுடைய இயக்கம் போல தெரிந்தாலும் அது அந்த அறிவாகத்தான் இருக்குது. நமக்கு அது இயக்கம் மாதிரி தெரியுது, ஆனால் அந்த மாதிரி இயக்கம் இல்லவே இல்லை என்று சாஸ்திரம் சொல்றதுதான் இந்த நைஷ்கர்மிய சித்தி. ஏன்னா நைஷ்கர்மிய சித்தி என்னன்னா இங்க செயலற்ற தன்மையில் தன்னை உணர்வது. இங்க எந்த செயலுமே நடக்கல. காரணம் என்ன, இது எல்லாமே மாயா மித்தியா. ஆனா இந்த வந்து போகிற மாதிரி இருக்குது, அப்ப இதெல்லாம் அனுபவம் ஆகுதுன்னு சொன்னா உங்களுடைய அறிவிலேயே தான் அனுபவம் ஆகுது, உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. எப்படி இதுக்கு நான் உதாரணம் சொன்னேன், இப்ப நீங்க பார்த்த இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட உலகமும் அதுல சூரியனும் சந்திரனும் அதுல பல கோள்களும் அந்த கோடானு கோடி நட்சத்திரங்களும் அதுல பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளும் உங்களுக்கு அனுபவம் ஆகுது. ஆனா இத்தனையும் உங்களுக்கு எப்ப காணாம போகுது, தூங்கும் போது காணாம போயிடுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஓ அப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா இத்தனையும் அந்த மனதின் மூலமா படைக்கப்பட்டு அனுபவத்துக்கு வருது. அப்ப நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னா இத்தனையும் அந்த மனதுக்குள்ள ஒடுங்கி காணாம போயிடுது. அப்ப இங்க உண்மையிலேயே இத்தனை செயல்களும் நடந்துகிட்டு இருக்கான்னா எந்த செயலும் நடக்கல, எல்லாம் அறிவிலேயே அழகா ஆடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு அழகான உதாரணம் நம்ம எப்படி கொடுத்தோம் வேதாந்த சாஸ்திரத்துல, கனவு நிலை. இப்ப கனவு நிலை எடுத்துக்கங்க. நீங்க கனவு நிலையில நீங்களே தான் இருக்கீங்க. ராமசாமியோ குப்புசாமியோ இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. ராமசாமி கனவு காண்றார். அப்ப இந்த ராமசாமியினுடைய கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறார். அந்த உலகத்துல அவர் நண்பனோட பேசிக்கிட்டு இருக்கார், மனைவி குழந்தைகளோட விளையாடுறார், விவசாயம் பண்றார், அங்க ஆத்துல போய் குளிக்கிறார், சூரியனை பார்க்கிறார், பொங்கல் வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய கனவுகளை விதவிதமா காண்றார் அந்த ராமசாமி. ஆனா அத்தனை கனவுகளும் செயல் தானே, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் காண்ற அத்தனை கனவுகளும் செயல்தான். அவர் பொங்கல் வைக்கிறதும் சத்தியம், தண்ணி போய் ஆத்துல குளிச்சதும் சத்தியம், விவசாயத்துக்கு வயல்ல தண்ணி விட்டதும் சத்தியம் கனவுல. ஆனா கனவு கலைந்து எழுந்த பிறகு அத்தனை செயலும் காணுமே, எங்க இருக்குது, பூமியே இல்லையே, அவர் படைச்ச பூமியே காணுமே, அவருக்குள்ளேயே ஒடுங்கிடுச்சு அத்தனையும். அப்ப இதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க இல்லை இல்லை என்று சொல்லாதீர்கள்,
அது அறிவில் பிரகாசிக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுது, தெளிவுபடுத்துது, நம்மளுக்கு புரிய வைக்குது. இல்லை என்று சொன்னா நீங்க சிக்கிக்குவீங்க. ஏன்னா மித்தியத்துவம் உங்களுக்கு புரியல. அந்த மித்தியத்துவம் புரியாததுனால நீங்க உங்களை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா உங்க அனுபவம்ங்கிறதே இந்த மாதிரி விஷயங்களை தானே நீங்க அனுபவமாக்க முடியும். இப்போ நீங்க ஒரு நண்பனோட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அன்பு, அந்த சந்தோஷம் எல்லாம் எங்க மலருது? உங்ககிட்ட தானே மலருது. ஒரு காஃபி குடிக்கிறீங்க, சூப்பர் டேஸ்ட் அந்த காஃபி, அது உங்ககிட்ட தானே மலருது, அந்த காஃபினுடைய டேஸ்ட். அந்த அனுபவம், அந்த ஆனந்தம் எதுல நடக்குது? அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அனுபவம் ஆகுது. அப்ப இங்க ஒவ்வொன்றும் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அனுபவம் ஆகும். ஆனா அத்தனை அனுபவங்களும் அந்த அறிவுக்கே உரித்தானது, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா நீங்க அனுபவிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மனதின் பரிமாணத்துல அப்படி காட்சி ஆகுது. கனவுல காட்சி ஆகிற மாதிரி இங்க நனவுல காட்சி ஆகுது. ஆனா அத்தனையும் அறிவின் செயலே கிடையாது, அத்தனையும் அறிவே தான். அதுதான் எங்க சாஸ்திரம் மீண்டும் சொல்லுது. செயலற்ற தன்மையில் தன்னை உணர்தல். எந்த செயலுமே நான் செய்யல, ஆனா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? வேலைக்கு போகாமையா? எல்லா வேலையும் நடக்கும், ஆனா அத்தனை வேலைகளும் அறிவுல நடக்குது, செயலா கிடையவே கிடையாது. பிராக்டிக்கலாவே இல்ல, எதுவுமே நோ பிராக்டிக்கல். ஆனா நாம என்ன சொல்றோம்? இல்லைங்களா, நான் படைக்கிறேன், நான் பஸ்ஸை தயார் பண்ணி பஸ்ல போறேன், காரை தயார் பண்ணி கார்ல போறேன்னா, கனவுல கூட தான் நீங்க கார்ல போறீங்க. அப்ப கனவுல கூட தான் நீங்க பஸ்ல போறீங்க. அப்ப அந்த பஸ்ஸை யார் தயார் பண்ணா? அதே மனசு தானே தயார் பண்ணிச்சு அந்த பஸ், அதே கார் தானே தயார் பண்ணிச்சு. அதைத்தான் இங்க லைவ்லி நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செயலற்ற தன்மையில் தன்னை அறிவதுதான் இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த நிலை, இப்ப இந்த மாதிரி அனுபவமாக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்ட்டு, இந்த 3 நிலைகளை தான் ஈஸ்வர தன்மைக்குள்ள அடக்குது சாஸ்திரம். எப்படி அடக்குதுன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர தன்மைக்குள்ள கொண்டு வந்து, இந்த உலகத்தை படைக்கிறது பிரம்மா என்றும், இந்த உலகத்தை அனுபவிப்பது விஷ்ணு என்றும், திருப்பி இந்த உலகத்தை வேண்டாம் என்று அழித்துக் கொள்வதை சிவம் என்றும் அல்லது ருத்ரன் என்றும் இந்த சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது. அப்ப இங்க பிரம்மா, விஷ்ணு, சிவம் என்ற மும்மூர்த்திகளும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை உண்மையா பார்த்தோம்னா தெரியும். ஆனா உண்மையிலே இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவம் எல்லாம் நீங்களே தான், உங்களுக்கு வேறாக அது இல்லை. கனவுல நீங்களே தானே உலகத்தை படைக்கிறீங்க, அப்ப நீங்க தான் பிரம்மா. கனவுல அந்த உலகத்தை நீங்களே தான் அனுபவிக்கிறீங்க, அப்ப நீங்க தான் விஷ்ணு. அப்புறம் கனவு கலைந்து நீங்க எழுந்திருக்கும் போது அந்த உலகத்தை அழிச்சுக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க தான் சிவம், ருத்ரன். அப்ப அந்த இடத்துல நீங்க இந்த 3 முத்தொழிலையும் புரிவது எப்படி உங்களுக்கு மனதினால் நடக்குதோ, அது மாதிரி இந்த நனவு உலகமும் இதே மனதினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது, மனதினால் தான் அனுபவிக்கப்படுகிறது, மனதினால் தான் அழிக்கப்படுகிறது என்பதுதான் வேதாந்த சாஸ்திரத்தின் மிக வீரியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க சயின்டிபிக்கலா வேற மாதிரி ரிசர்ச்சுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டுவாலிட்டி வந்துடுது. ஏன்னா உலகம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு பார்ட்டிகல்ல இருந்து ஒரு பிக் பேங் தியரி ரெடி ஆகி, அந்த பிக் பேங் தியரி மூலம் இவ்வளவு பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டது, இந்த கேலக்சி இருக்கு, இந்த கேலக்சில இந்த மாதிரி பூமிங்கிற ஒரு பந்து இருக்கு, அதுல நானெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா போச்சு. அந்த மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வேதாந்த பாடத்திட்டம் புரியல இல்ல. காரணம் என்ன? இது மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேதாந்தம் படிச்சுட்டு எத்தனை கிளாஸ் எடுத்தாலும் சரி, அது கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு போய் மீண்டும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு, திருப்பி தியானம் பண்ணிக்கிட்டு, திருப்பி கோயிலுக்கு போயிட்டு, திருப்பி எல்லா அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸ் எடுத்தா மட்டும் அருமையா இருக்குன்னு வந்துருவாங்க. என்ன புரிய மாட்டேங்குது. அப்போ அதான் நான் சொல்றேன், இந்த கிளாஸ் இல்ல, இன்னும் 20 கிளாஸ் 200 கிளாஸ் எடுத்தாலும் இது இப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர, புரியவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரிய போறது இல்ல. அப்ப இது யாருக்கு புரியணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அந்த இறைசக்தியினுடைய வேலையா இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த செயல் கூட அங்க அறிவில் தான் நடக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த வகுப்பு கூட அந்த அறிவுல தான் நடக்குது. அப்ப அந்த அறிவை யார் இடத்துல பிரகாசிக்கணுமோ அங்க பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் இந்த ப்ராசஸ் இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் ஈஸ்வரன் சொல்றாரு. அப்ப அந்த ஈஸ்வர மனம்ங்கிறது பிரபஞ்ச மனமாக இருக்கிறதுனால அந்த மனோவிருத்திகள் இருக்குது இல்லையா, அந்த பிரபஞ்ச மனம்ங்கிறது இதுதானே நம்ம விரியுது, உலகமா விரியுது. அப்ப இந்த உலகம்ங்கிற ஒரு பிரம்மாண்ட யூனிவர்சல இந்த மனசு படைக்குது. அப்படி படைக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுது, அது எல்லையற்ற விரிவு. சயின்ஸ் அதை சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுது. இந்த பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டு அது எல்லை இல்லாமல் விரிந்து கொண்டே இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் அது விரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது சயின்ஸ். ஆமா, விரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வெளியே கற்பனையில பாக்குற அந்த உலகம் விரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு, ராக்கெட் அனுப்பிச்சு தேடிக்கிட்டு இருக்குது. அப்ப இது ராக்கெட் அனுப்பிச்சு இந்த உலகம் விரிகிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எத்தனை ராக்கெட் அனுப்பிச்சாலும் அது ஒரு முடிவுக்கு வராது. ஏன்னா எங்க போய் முடியுங்கிறது என்னைக்கு கண்டுபிடிக்கிறது, அவனுக்கு ஆயுசே பத்தாது.
சயின்டிஸ்ட் தான் மாறிக்கிட்டே இருப்பான். இந்த சயின்டிஸ்ட் போய் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்துருவான், அவன் ராக்கெட் அனுப்பிச்சு அவன் பார்ப்பான், அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்துருவான். அப்ப இது இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக மனம் பாவித்துக் கொண்டு செய்கின்ற அத்தனை செயல் விளைவுகளும் கனவில் நடக்கின்ற செயல் விளைவுகள். நல்லா புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான பாயிண்ட் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அப்படி டெப்த். அதாவது இப்ப கனவுல வந்து நீங்க என்ன பண்ணாலும், எத்தனை ராக்கெட் அனுப்பிச்சாலும், எத்தனை ஆராய்ச்சிகள் பண்ணாலும், கனவு கலைஞ்ச பிறகு அத்தனை வேஸ்ட் தானே. அது மாதிரி நனவு உலகத்துல ஒரு சயின்டிஸ்ட் எத்தனை விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அவன் இறந்த பிறகு அத்தனை வேஸ்ட் தானே. இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து அதையே தான் செய்ய போறான். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக மனம் கற்பித்துக் கொள்வதை சத்தியமாக பார்க்காதே, அது மித்தியாவா பாரு. ஏன்னா அது அறிவின் அதிஷ்டானத்துல விரியுது. ஆனா அந்த அறிவா தான் அது இருக்குதே தவிர அறிவுக்கு வேறாக இல்லை. ஆகவே இந்த மித்தியத்துவத்தை நீ நீக்காதே, அந்த மித்தியத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள். அப்பொழுது பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா என்பதனுடைய விளக்கம் உனக்கு புரியும் போது இங்க யார் மீதும் விருப்பு வராது இல்லையா? காரணம் என்ன? எல்லாம் என்னுடைய அறிவில் பிரகாசிக்குது. அப்ப என்னுடைய அறிவுல ஒண்ணு இப்படித்தான் இருக்கும். கல்லு மாதிரி தான் உட்காந்துருக்கும், மண்ணு மாதிரி தான் உட்காந்துருக்கும். ஒரு மனுஷன் மண்டு மாதிரி இருப்பான். அப்ப அந்த மனிதன் மண்டு மாதிரி இருக்கிறான், அவனுக்கு ஒரு மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னா நீங்க எதுக்காக அவன் மீது வருத்தப்படணுங்கிற நான். வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த அறிவை பிரகாசிக்கக்கூடிய தகுதியே அந்த உடல் அடையவில்லை. அதுக்காக நம்ம ஏன் வருத்தப்படணும்? ஒரு கல்லு வந்து வேதாந்த பாடத்தை படிக்க மாட்டேங்குதுன்னு உட்காந்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா முடியுமா? எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த கல்லு படிக்க போறது இல்லை. ஆனா ஒரு மனிதன் இந்த வேதாந்த பாடங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டா கூட இந்த அறிவு பரிமாணத்துல உயர்நிலைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது கூட யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் புரியும். எல்லா மனிதர்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா அந்த அறிவு வளர்ந்து வந்த டிராவலிங் பாத் இருக்கு இல்லையா, அந்த பாதை, அது எப்படி அறிவு வளர்ந்து வந்ததுன்னு நான் கடந்த பாடங்கள்லயே நிறைய எடுத்திருக்கிறேன். அது ஒரு அறிவுல தொடங்கி தாவரத்துல தொடங்கி 6ஆம் அறிவு பரிமாணத்துல முழுமை பெறுது, மனிதனிடத்துல முழுமை பெறுது. ஆனால் அந்த மனிதனிடத்துல அந்த அறிவு முழுமை பெற்றாலும் ஏன் அது முழுமையாக அவனிடத்துல பிரகாசிக்கவில்லை என்றால் அவனிடத்துல இருக்கின்ற அறியாமைகள் தான் அவனுக்கு தடையாக இருக்குது. அவன் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான தவறான புரிதல்களை அவன் இன்னும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். சாஸ்திரம் சொல்றதை அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். உலகம் இருக்கிறதா சத்தியமா பார்க்கலாம். அப்ப உலகம் சத்தியமா பார்க்கிற வரைக்கும் பிரம்மம் எப்படி தெரியும்? அதுதானே அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை திருமந்திரம் சொன்ன பாட்டை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க சத்தியத்துவங்கிறது என்ன, மித்தியத்துவங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அறிவு பிரகாசிக்கின்ற இந்த பிரபஞ்சமானது அறிவின் அதிஷ்டானத்திலேயே இருந்து கொண்டு அறிவினிடத்திலேயே அனுபவிக்கப்பட்டு அறிவினிடத்திலேயே மறைந்து போகிறது. அதனால் இதை மித்யா என்று சொல்கிறோம், அசத்தியம் என்று சொல்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மித்யா என்ற வார்த்தைக்கும் அசத்தியம் என்ற வார்த்தைக்கும் நிறைய பொருள் வித்தியாசம் இருக்கு. அசத்தியம் என்றால் இல்லவே இல்லை என்று ஆகிவிடும். ஆனால் இந்த உலகம் இல்லவே இல்லை என்று சாஸ்திரம் சொல்வதில்லை. இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது இன்று இருக்கிறது நேற்று இல்லை, நேற்று இருந்து இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு, மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப இந்த மாற்றம் தான் இங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக போய்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்களை தான் நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறுமே தவிர அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படிங்கும்போது இங்க எதுவும் வருவதும் இல்லை போவதும் இல்லை. இப்ப நான்லாம் வந்து படைக்கப்பட்டு இந்த மனித உடல்ல இருந்துட்டு இருக்கிறேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், நீங்க கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆனாலும் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். இன்னொரு 100 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆனாலும் இத்தனை விஷயங்கள் வந்து தானே போச்சு இந்த பிரபஞ்சத்துல. அப்ப இத்தனை விஷயங்கள் வந்து போகின்ற இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி உணர்ந்து கொள்கிறீங்கிறது தான் இங்க உங்களுடைய பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாண அனுபவம் உங்களிடத்தில் இருக்கும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்க சொல்லுது சாஸ்திரம். வந்து வந்து போகின்ற அந்த விஷயமா நீ, அந்த பருப்பொருளா நீ, இந்த உடலா நீ அப்படின்னு கேள்வி கேட்குது. ஆமா இந்த உடல் தான் நான் நீங்க சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்க வந்த வாழ்க்கை வேஸ்ட், மனித பிறவிக்கே வந்திருக்க வேண்டியதில்லை, நீங்க மண்ணு கல்லாவே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். அப்ப உயர் பரிமாண அறிவுல மனிதனாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த பகுத்தறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண அனுபவம் என்பதே தன்னை தான் அறிந்து தன்மயமாய் பிரகாசிப்பதுதான். அப்ப தன்னை தான் அறிந்து தன்மயமாய் பிரகாசிக்கின்ற அந்த உயர் பரிமாண அனுபவம் என்பது அறிவில் நடக்க வேண்டியதா இருக்கிறது தவிர வேற செயலில் நடப்பதாக இல்லை என்று சொல்வதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அப்ப இதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேலும் என்ன சொல்றாருன்னா அந்த ஆத்மா வெளிப்படுவதற்கு ஏதாவது ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது. அத்தகைய ஊடகமாக மனம் தேவைப்படுகிறது. அந்த மனமும் ஒரு அறிவு பரிமாணத்தில் படிப்படியாக பயணித்து 6ஆம் அறிவு பரிமாணத்தில் மட்டுமே நிறைவடைகின்றது. அந்த அறிவை நிறைவாக காணும் நிலைக்கு பெயர் தான் இங்கு
சுத்த அறிவு அல்லது சுயம் பிரகாச அறிவு என்று கூறப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மனமானது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய அறிவு பரிமாணத்துல படைத்த அத்தனை விஷயங்களும் தனக்கு வேறாக இல்லை என்று அறிகின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க, அதுதான் உயர் பரிமாண நிலை. இப்ப ஒரு கல்லோ மண்ணோ இது என்னால் தான் படைக்கப்பட்டு நான் தான் இதை அனுபவமாக்குறேன்னு என்னைக்காவது கண்டுபிடிக்குமா? அது ஐந்தறிவு ஜீவராசிகள் வரைக்குமே முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு நாயோ ஒரு மாடோ தன்னை என்றாவது அறிந்து கொள்ள முடியுமானா என்றைக்கும் முடியாது. ஏன்னா அது நம்ம மாதிரியே 5 புலன்களை வைத்திருந்தாலும், நம்மள மாதிரியே கண்களால் பார்க்குது, காதுகளால் கேட்குது, நாக்குனால சாப்பிடுது, நாக்குனால பேசவும் செய்யுது. ஆனா அத்தனை புலன்களை பயன்படுத்தி அத்தனை விஷயங்களை அனுபவமாக்குகின்ற ஒரு மாட்டினால, ஒரு நாயினால தன்னை அறிந்து கொள்ள முடியலையே. ஆனா மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடிகிறதுன்னா, அவனுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா, சுத்த அறிவாக மாறுவதற்கான அந்த விவேகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த விவேகத்தை உண்டாக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வெளியிருந்து ஒன்னும் அடையறதுக்கு இல்லன்னு சொல்றாங்க. இங்க எதுவும் அடையறதுக்காக நம்ம சொல்லப்படவே இல்லை. இந்த வேதாந்த சாஸ்திரம் அடைவதற்காகவே கொடுக்கப்படல, அறியாமையை நீக்குவதற்காக கொடுக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா என்கிட்ட பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குங்க வேதாந்தத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இங்க அடையறதுக்கு என்னங்க இருக்கு, வெளியிருந்து அடையறதுக்கே ஒண்ணும் இல்லை, அது சுத்த அறிவா இருக்கு, அந்த சுத்த அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறது எதுக்குன்னா, உங்களை அறிவாளியா மாத்துறதுக்கு இல்ல. நீங்க ஏற்கனவே அறிவாளியா தான் இருக்கீங்க, நீங்க தூய அறிவா தான் இருக்கிறீங்க. இந்த பாடத்திட்டத்தினால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களிடத்துல இருக்கின்ற அறியாமைகளை நீக்கிக் கொள்வது தான். இங்க ஒன்றும் புதுசா கொடுக்கல. ஏற்கனவே இருக்கின்ற தவறான புரிதல்களை நீக்குவதற்காகத்தான் இந்த பாடத்திட்டம் எடுக்கப்படுகிறது. ஆகவே இங்கு அடையப்படுவது எதுவும் கிடையாது. நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்று அறியப்படுவது, உணரப்படுவது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த கிளாஸுடைய கன்க்ளூஷன் நம்ம ரொம்ப ஒவ்வொரு பாடத்திலையும் எக்ஸாக்டா ப்ரூவ் பண்றோம், இதுதான் விஷயம், இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு. ஆனா புரிஞ்சுக்கவே முடியறதில்லை, நிறைய பேரால புரிஞ்சுக்கவே முடியறதில்லை. மீண்டும் மீண்டும் சந்தேகப்படுறாங்க. ஆனா சந்தேகம் படுறது தப்பு இல்லை. ஆனா அந்த சத்தியத்துவத்தை தினமா நம்புறது இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாடத்தின் மீது ஸ்ரத்த இல்லைன்னு சொல்றேன். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு இந்த வேதாந்த பாடத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் மட்டும் தான் அந்த உயர் பரிமாண அறிவில் பயணிக்க முடியுமே தவிர, நம்பிக்கையற்ற தன்மையில வேற வேற பாடத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருந்ததுன்னா அது வீண் விவாதமா தான் முடியுமே தவிர விவேகம் உண்டாகாது. அதை இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது எங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க சுயம் பிரகாச அறிவை அனுபவமாக்கும் விசார முறைக்குத்தான் அன்வய வத்திரேக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அன்வய வத்திரேக்கம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, அது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விசார முறையில வருது. அந்த விசார முறையில அனாத்மாக்களை நீக்கிவிட்டு இருப்பது ஒன்றேயான அந்த தூய அறிவாக நானே இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வது. அப்ப அந்த ஆத்மாவாகிய பிரம்மத்துடன் அனாத்மாவாக இருக்கும் என்னை ஐக்கியப்படுத்துதல் என்பது செயலை செய்வதற்காக அல்ல, அந்த மகா வாக்கியத்தின் துணை கொண்டு தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்காக. அப்படி அறிகின்ற பொழுதுதான் அந்த அறிபவனையும் தனக்கு வேறாகவும் அறியப்படும் பொருளையும் தனக்கு வேறாக நம்ம நினைத்துக் கொண்டிருந்த நிலையும் மாறி இரண்டற்ற நிலையிலே ஒன்றாக்கும் அறிவு என்பது தன்னிடம்தான் நிறைவாகின்றது என்ற நிலை தான் இங்க சாட்சாத் நான் தான் என்று நாம் தெரிந்து கொள்வது. இத்தனை விஷயங்கள் அந்த தூய அறிவாக நான் தான் தெரிந்து கொண்டேன். எப்படி நான் தெரிந்து கொண்டேன்? மனம் என்ற அறிபவனாக வந்து அந்த மனிதனால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட உலகத்தை அறியப்படும் பொருளாக நான் கண்டு, அந்த அறியப்படும் பொருளும் அந்த அறிபவனுக்கு வேறாக இல்லை, ஆனால் அந்த அறிபவனே சாட்சாத் நான் தான் என்று அறியும் போது நான் அந்த சுத்த அறிவாக இருப்பதை உணர முடியும். அப்போ நான் அந்த அறிவாக இருப்பதை நான் உணர வேண்டும் என்றால் அதற்கு மனம் இருக்க வேண்டும், அந்த அறிபவன் இருக்க வேண்டும். அறிபவன் இல்லாம அறிவு ஒரு நாளும் தன்னை அறிய முடியாது. அப்ப இந்த முறையை பயன்படுத்தாம நீங்க விசாரம் செய்யலன்னா என்ன ஆகும்னா சூன்யம் வந்துடும். இத சூன்ய நிலை எப்படி உண்டாகுது அப்படிங்கறதையும் விளக்குறாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்போ சத் என்னும் இருப்பு மட்டுமே இருக்கிறது என்றாலும் சித் என்ற அறிவாக இருப்பு கொண்டுள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை மறந்துவிட்டு பேசுகின்ற பல வேதாந்த விற்பனர்கள் பலரும் அறியப்படும் பொருளாகிய இந்த உலகம் அந்த இருப்பு எனும் சத்து சித் எனும் அறிவின் மூலம் அறிபவனாக மனம் என்னும் ஊடகத்தினால் அனைத்தையும் அறிகின்றது என்ற பேருண்மையை அறியாமல்
அவர்களது மனம் போன போக்கிலேயே அவர்கள் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சத் எனும் இருப்பு சித் எனும் அறிவில் பிரகாசிக்கும் போது மட்டுமே அங்கு ஆனந்தம் அனுபவம் ஆகின்றதுன்னு சொல்றார். அப்ப இங்க நமக்கு ஆனந்தம் வரலன்னா எப்படி வரும் ஆனந்தம்? சித்தின் மூலமாகத்தான் ஆனந்தம் வரும். சத்தா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வராது. சத்துங்கிறது ஒரு இருப்பு தான். ஆனா அந்த இருப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம எப்படிங்க ஆனந்தம் வரும்? நான் இருக்கிறேன் சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா எப்படி ஆனந்தம் வரும்? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் பார்க்கும்போது நான் அறிவாக இருக்கிறேன். ஆனால் அந்த அறிவு என்னிடத்திலேயே பிரகாசிக்குது. எப்படி? செல்போனா பிரகாசிக்குது, குழம்பா பிரகாசிக்குது. அந்த குழம்பை சுவைக்கும் போது ஒரு ஆனந்தம் வருது, செல்போனை வச்சு கேம் விளையாடும் போது ஒரு ஆனந்தம் வருது. அப்ப இந்த ஆனந்தம் எல்லாம் அந்த தூய அறிவின் வெளிப்பாடாக ஒரு சிறு ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா அந்த பொருளின் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம். ஆனா இதுவே இந்த வேதாந்த விசாரத்தின் மூலமாக மகா வாக்கியத்தை அறியும் போது இந்த மாதிரி சிறிய சிறிய ஆனந்தங்கள் எல்லாம் அந்த சின்ன சின்ன செயலிலே பிரகாசிக்கின்றதுனால கிடைத்தாலும் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நானே இருக்கின்றேன் என்று அடைகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் பேரானந்தம். அப்ப அந்த நிலைதான் நாம் இங்க அடையப்பட வேண்டும். அது இந்த விசாரத்தின் வாயிலாகத்தான் சாத்தியமாகுமே தவிர வேற எந்த செயலினாலும் சாத்தியமாகாது. வேற என்ன செயல் செய்து உங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும்? நானே அறிவா இருக்கிறேன். நான் அறிவா இருக்கிறேங்கிறத நான் இன்னொரு செயல் செஞ்சு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்குத்தான் நம்ம என்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற மணி மாலைய வேற ஏதாவது நான் தலைகளாடினா கிடைக்குமா, இல்ல குடுகுடுன்னு ஓடுனா கிடைக்குமா, இல்ல பக்கத்து ரூம்ல போய் பீரோவை திறந்து பார்த்தா கிடைக்குமான்னா எப்படி கிடைக்கும்? அது என்னுடைய கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற மணிமாலைய எனக்கு என்னுடைய புத்தி சக்தியினால தெரிஞ்சுக்கிட்டா தான் அது மணிமாலை எங்கிட்ட இருக்குன்னு தெரியும். ஆனா அது என்னால பார்க்க முடியல. ஏன்னா நான் மறந்துட்டேன். ஞாபகம் மருதி. அதனால என்னுடைய நண்பன் உங்க கழுத்துல அந்த மணிமாலை இருக்குதுன்னு காட்டி கொடுத்த பிறகு அது என் அனுபவம் ஆயிடுச்சு. ஏன்னா அறிவுல தெரிஞ்சுக்கிட்டேன். வேற செயலும் நான் செய்யல. தலைகளா நின்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்ல பீரோவை திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என் நண்பன் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு அறிவு வந்துடுச்சு. ஆமா, இந்த மணிமாலை எங்கிட்டயே இருக்குன்ட்டு. இது மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீயே அந்த ஆத்மா, நீயே அந்த அறிவு என்பதை சாஸ்திரத்தின் மூலமாகவும் சத்குருவின் மூலமாகவும் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இங்க சாஸ்திரத்தையும் சத்குருவையும் நம்ம ஒதுக்குனா எப்படி நாம நம்மளை தெரிஞ்சுக்க முடியும்? தெரிந்து கொள்ள முடியாது. அதனால நிறைய பேர் என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா, சாஸ்திரமும் வேண்டியதில்லை, சத்குரு வேண்டியதில்லை, சும்மா உட்காந்தாலே நீங்க அடைஞ்சிருவீங்க, நீங்க அந்த இருப்பு தான், நீங்க அந்த இருப்புலயே தான் இருக்கிறீங்க. அந்த இருப்புலயே தான்ப்பா நான் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அதை யாராவது சொல்லணும்ல. சும்மா நான் இருப்புல இருக்கிறேன், நான் இருப்பு இருக்கலன்ட்டு நான் கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துக்கிட்டு நிர்விகல்ப நிலைக்கு போனா எப்படி என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இந்த பேசிக் ஐடியாவே நிறைய பேர்கிட்ட இல்ல. அப்ப இந்த மாதிரி இல்லாம இந்தபடி விவாதம் பண்ணி வீண் விவாதங்களை நாம் ஈடுபடும் போது அது வீணான மன உளைச்சலை தான் உண்டு பண்ணும். புரிதலற்ற தன்மை. அப்ப இதை புரிந்து கொண்டால்தான் ஞானம். புரியலன்னா வெறும் பரோட்ச ஞானம். அது அபரோட்ச ஞானமா ஆகாது. அப்ப அதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்புறம் மேலும் என்ன சொல்றாருன்னா, அப்படி எல்லாவற்றையும் நீக்கிவிட்ட பிறகு இங்கு எதுவும் இல்லை, எல்லாம் மாயை, எல்லாம் பிரம்மை என்ற மனோநாச நிலையில அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சூன்யம் தான் அறிமுகமாகும். சூன்யம் தான் ஆத்மா என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். ஏன்னா இவங்க தவறான புரிதல் என்ன பண்றாங்கன்னா, எல்லாவற்றையும் நீக்குறாங்க இல்லையா, நேர்த்தி பண்றாங்க. இந்த மனம் நாணல்ல, இந்த உடல் நாணல்லன்ட்டு வேதாந்த சாஸ்திரத்துல எல்லாமே நேர்த்தி பண்ண பிறகு அந்த அறிவு மட்டும்தான் இருக்குதுப்பா. கரெக்ட். எல்லாம் நம்ம நேர்த்தி பண்ணிட்டோம், 17 தத்துவங்களை நீக்கிட்டோம், கடைசியா அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதுதான் இருப்பு, அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் நானா இருக்கிறேங்கிறத நான் தெரிந்து கொள்வதற்கான அந்த அறிவு என்னிடத்துல பிரகாசிச்சதானே நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்ப என்னுடைய இருப்பை நான் தெரிந்து கொள்வதற்கான எனக்கு வேறான அந்த இதை நான் உண்டாக்கலைன்னா எனக்கு அனுபவம் ஆகாது. அப்படி உண்டாக்காம நான் இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முயற்சி பண்ணா அது சூன்யத்துலதான் முடியும்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த இருப்பை, நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை சதா கவனித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய சுய அறிவு அனைத்திலும் பிரகாசிப்பதை அனுபவமாக உணராமல் அந்த சுய அறிவை தன்னுடைய அறிவுக்கு வேறாக கருதி கொண்டு அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஒன்றுமற்ற சூன்யத்தை நாடுகின்றார்கள். ஏன்னா இங்க வெளியே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு ஒன்றுமற்ற சூன்யத்தை நாடுனா என்ன ஆகும்? தனக்கு வேறாக இருக்கின்ற ஒரு நிலை எப்படி சூன்யம் சொல்லி ஒதுக்கிட்டா இவங்களே சூன்யம் ஆயிடுவாங்க. காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் மட்டுமே இருக்கிறேன், இருப்பு மட்டும்தான் இருக்கிறது, இருப்புக்கு வேறாக எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்லப்படும் போது அப்ப எதுவுமே இல்லை என்று எதையுமே அறியப்படாத நிலையில, அந்த அறிவு தன்னையே அறிந்து கொள்ள முடியாத நிலையில அங்க என்ன நடக்கும்னா சூன்யம் தான் உண்டாகும். அதுதான் இந்த புத்த மதத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம்.
அந்த குழப்பத்துக்கே இங்கேயும் வந்து நம்ம சிக்கிக்குவோம். அப்ப வேதாந்தம் படிச்சு விவேகம் இல்லாத தன்மையா மாறிடும். ஆகவே இந்த தவறை செய்யாதீங்க. இங்க இல்லை இல்லை என்று சொல்லாதீர்கள். அது எல்லாம் அறிவிலே பிரகாசிக்குது என்று சொல்லுங்க. அது அறிவுக்கு வேறாக இல்லை என்று சொல்லுங்க. அப்ப இந்த உலகமாக இருப்பு கொண்டிருப்பதே அந்த தூய அறிவுதான் என்றும், அவ்வாறு அனைத்தையும் அறிவதாக அந்த தூய அறிவே இருப்பதினாலே தன்னிருப்பை தான் அறியும் பேருணர்வு நிலைதான் மனம் அடைகின்ற ஆனந்த நிலை. அதுவே நான் என்று அறியும் போது மட்டுமே சர்வம் பிரம்மமயம் என்று சதாசிவ பிரம்மேந்திரனால பாட முடியும். சதாசிவ பிரம்மேந்திரன் சர்வம் பிரம்மமயம்னு பாடுறாருன்னா அவ்வளவு பெரிய ஞானிக்கு தெரியாதா? இந்த உலகமே இல்லைன்னா எல்லாம் பிரம்மமயம் பாடுவாரா? அப்ப எல்லாத்தையும் நீக்கிட வேண்டியதானே? நீக்கிட்டு அவரா இருப்புல உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? ஆனா அவர் எல்லாம் பிரம்மமயம் ஏன் பாடுறாரு? அப்ப அவர் தன்னையே எல்லாவற்றிலும் பார்க்கின்றார். எதையும் அவர் நீக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். எதையுமே நீக்குவது கிடையாது. எல்லாவற்றையும் தன்னுள்ள பார்ப்பது. இந்த ஹோல் யூனிவர்சல எனக்குள்ள நான் பார்க்கிறது. எப்படி பார்க்கிறேன்? அறிவா பார்க்கிறேன். என்னுடைய அறிவு அங்க பிரகாசிக்குது. அது உலகமா விரியுது. சூரியனா தெரியுது, சந்திரனா தெரியுது, நட்சத்திரமா தெரியுது, காய்கறியா தெரியுது. காய்கறில அந்த சுவையை அனுபவிக்கிற நாக்கா இருக்கு. அந்த நாக்குல ஒரு சுய உணர்வா இருக்கு. அந்த சுய அறிவு வந்து ஒரு சுவை உணர்வா இருந்து அதை அனுபவமாக்குது. அப்ப அத்தனை அனுபவங்களும் அந்த ஆத்மாவிற்கு வேறாக இல்லை எனும் போது, இங்கு சர்வம் பிரம்மமயம் என்று சொல்லும் போது அத்தனையும் எனக்கு அனுபவம் ஆகுமே. அப்ப பிரம்மம் அனுபவம் ஆகல, நான் பரமனை பார்க்க முடியல, இறைவனை தெரிஞ்சுக்கவே முடியலன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம், எப்படிப்பட்ட ஒரு அறியாமை என்று சாஸ்திரம் சங்கடப்படுது. ஏன்னா புரியல. இவ்வளவு விஷயம் சொல்றோம், நீயே அதுவா தான் இருக்கிற, நீ அனுபவம் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறன்னு சொல்றோம். எனக்கு அனுபவமே இல்ல, அனுபவமே இல்ல, எனக்கு இறைவன் அனுபவம் ஆக மாட்டேங்குன்னு சொன்னா எப்படி ஆகும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி. அந்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கடவுளை அவர் எப்படி கண்டார்? எல்லாவற்றிலும் அறிவாக கண்டார். அப்ப எல்லாம் என்னிடத்துல நிறைந்திருக்கிறது, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, அந்த பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர இருக்கின்ற அந்த அறிவு தான் கடவுள். அப்ப அதுவே என்னிடத்தில் பிரகாசிக்கிறது, என் மூலமா அது அறியப்படுது. அப்ப அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் அந்த அறிவாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு அவர் உணர்ந்த மறு வினாடி அவர் நிஷ்டையில போய் உட்காரல. சுவாமி விவேகானந்தர் உடனே போய் நிஷ்டையில உட்காரல. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு விவேகானந்தர் ராக்ல, கன்னியாகுமரியில. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு? அமெரிக்கா கிளம்பிட்டார். காரணம் என்ன? இந்த உலகத்துக்கு இந்த விஷயத்தை சொல்லணும், இங்க எல்லாம் பிரம்மமயம். அப்ப அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய கல்லு மண்ணுக்கெல்லாம் கூட ஞானம் கொடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க மகான்கள். ஒரு கல்லு மண்ணுக்கு கூட ஞானத்தை கொடுத்தா பரவாயில்லன்னு ஆசைப்பட்டதுனாலதான் ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமத்துல ஒரு காக்காவுக்கு மாட்டுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தாரு. ஞானம் கொடுத்தாருன்னா முக்தி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரமணாசிரமம் போனீங்கன்னா பசு மாட்டுக்கு முக்தி அடைஞ்சிருக்கு, இந்த காக்கா முக்தி அடைஞ்சிருக்கு, சமாதியை வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம யோசிக்கலாம், என்னங்க மனுஷனுக்கே முக்தி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மாட்டுக்கு முக்தி கொடுத்தாரா ரமணரு? இன்னும் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்கலாம். எப்படி முக்தி கிடைக்கும்? அதுக்குள்ள நான் இருக்கிறேன், நானும் அதுவும் வேறு வேறு இல்லை. அப்ப அவ்வளவுதான். அது உணர்ந்து விட்ட பிறகு எல்லாமே முக்தி தானே. இங்க முக்திக்கு வேற எதுவுமே இல்லையே. இங்க என்ன இருக்குது? எல்லாம் அறிவு மயம். அது தன்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னாலும் அது தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அப்ப நானே எனக்குள்ள எல்லாம் அடங்கிடுது. அப்ப எல்லாம் முக்தி. இங்க எதுவுமே முக்தியில இருந்து வெளியே இல்லை. காரணம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அப்ப இங்க எதுவுமே முக்தி அடைய வேண்டிய வேலையே கிடையாது. இங்க புதுசா முக்தியை தேடி வெளியே போறதுக்கு என்ன இருக்கு? நான் அதை அடைய போறேன், இதை அடைய போறேன்ட்டு வெளியே போறதுக்கு என்ன இருக்கு? தன்னை ஒருவன் அறிந்து கொண்டால் தன்னுள் எல்லாம் அறியப்படுகிறது. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இது அழகா சொல்லுது சாஸ்திரம். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. வேத சாஸ்திரம் அருமையான ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குது. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. என்ன அர்த்தம்னா, பவத்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். எது இருக்கிறது? பிரம்மத்தை அறிவது பிரம்மமாகவே இருக்கிறது. இதுதான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி. எது பிரம்மத்தை அறிய விரும்புதோ அது பிரம்மமாவே இருக்கு. அப்ப இங்க பிரம்மத்தை அறிகின்ற நான் எப்படி இருக்கிறேன்? அந்த அறிவாக இருக்கிறேன். அப்ப அந்த அறிவே அறிவாக இருந்து அனைத்தையும் அறிபவனாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கு. அப்ப இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லாம் என்னிடத்திலே. பிரம்மத்தை அறிவது எதுவோ அதுவே பிரம்மமாக இருக்கிறதுன்னா, இப்ப மனசை நீங்க பிரம்மத்துக்கு வேற பார்க்க முடியுமா? அல்லது இந்த உடலை பிரம்மத்துக்கு வேற பார்க்க முடியுமா? ஏன்னா எல்லாம் பிரம்மத்தினால பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன மாறிக்கொண்டே இருக்கும். வெளியே இருக்கிற பொருட்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மாறிக்கொண்டே இருப்பது பிரம்மம் ஆகாது,
நித்தியமா இருக்கிறது தான் பிரம்மம், சத்தியமா இருக்கிறது தான் பிரம்மம், மாறுவது பிரம்மமாகாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நமக்கு என்ன தோணும்? அப்ப என்னங்க இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கேன், நான் பிறக்கும்போது குழந்தையா இருந்தா வயசாயிடுச்சு இல்ல, இப்போ அப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது பிரம்மம் ஆகாதல்ல அப்படின்ட்டு பூர்வ பட்சி ஆர்கியூ பண்றான். இதெல்லாம் இருக்கு இந்த பாடத்துல. பூர்வ பட்சி ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த மாறுகின்ற தன்மையில் இருக்கக்கூடிய உடல் வந்து உண்மையிலேயே ஒரு மாய தோற்றம் தான். ஏன்னா அங்க அறிவு பரிமாணம் தான் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கு. ஏன்னா இங்க திரைப்படத்துல எப்படி அந்த திரை மட்டும் இருக்குது, அந்த திரையில வந்து நிறைய சீன்கள் வந்து போகும். அந்த சீன் வந்து எதனால பிரகாசிக்குது? ப்ரொஜெக்டர்ங்கிற ஒரு அறிவின் மூலமா பிரகாசித்துக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த திரை வந்து இருக்குது. அப்ப அந்த திரையும் அந்த ப்ரொஜெக்டரும் ரெண்டு இருக்கிறதுனால அந்த படத்துல படம் ஓடிட்டு இருக்கு, அந்த திரையில படம் ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி இங்க அறிவும் மனசும் இருக்கிறதுனால இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரொஜெக்டர் தான் மைண்டு, ஸ்கிரீன் தான் வந்து அறிவு. அப்ப ஸ்கிரீனுங்கிற அறிவு ப்ரொஜெக்டர் மூலமா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு படம் ஓடுது. அந்த படம்ங்கிறது அந்த திரையில விரிந்து பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. ஒரு கொலை நடக்குது, ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் சாமியார் ஆகுறான், ஒருத்தன் ரவுடி ஆகுறான், அந்த மாதிரிலாம் சீன் ஓடுது. அப்ப ஒருத்தர் ரவுடி ஆகுறான், ஒருத்தர் சாமியார் ஆகுறதுனால இவன் நல்லவன் அவன் கெட்டவங்கிறது யார் சொல்றது? அப்படி ஒரு சம்பவமே இல்லையே, பொம்மை தானே ஓடிட்டு இருக்கு படத்துல. அது மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்லுது, அப்படி ஒரு சம்பவமே இங்க இல்ல. அப்படி எங்க நீ இருக்கிற? இந்த உடலும் கிடையாது, மனசு கிடையாது, அறிவு மட்டும்தான் இருக்குது. அந்த இருப்பு மட்டும்தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? அறிவா இருக்குது. அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மனமாக வந்து அது தன்னை வெளிப்படுத்தி இத்தனையும் பார்த்து அனுபவமாக்கி ஆனந்தம் அடையுது. ஆனா அத்தனை செயல்களும் உண்மை கிடையாது, கனவு போன்றது. கனவுல எப்படி அத்தனை சம்பவங்கள் ஓடுதோ, அது நீங்க கனவு உதாரணம் எடுத்துக்கிறீங்களோ, இல்ல நீங்க திரைப்பட உமானம் எடுத்துக்கிறீங்களோ, எப்படி வேணா எடுத்துக்கீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இங்க விவேகத்தினால விசாரம் செய்யும் போது இங்கு பிரம்மத்தை அறிவது பிரம்மமாகவே இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சுன்னா, இங்க பிரம்மத்துக்கு வேற ஒண்ணும் இல்ல, அடைவதற்கு ஒன்றும் இல்ல, அறிவதற்கு ஒன்றும் இல்ல, பூரண நிறைவு, பூரண முக்தி. இங்க நான் வருவதும் இல்ல, போவதும் இல்ல, நான் இந்த உடலும் அல்ல, மனமும் அல்ல. இப்படி ஒரு நிறைவு நமக்கு எப்போ வருதோ அவன் தான் முக்தன். அந்த நிறைவு நமக்கு எப்போ வரும்னா, அது இந்த புரிதல்ல தான் வரும். வேற எப்படி வரும்? தலைகள்லாம் நின்னா வந்துருமா? இல்ல மூச்சை புசு புசுன்னு எடுத்தா வந்துருமா? இல்ல கோயில் கோயிலா சுத்தினா வந்துருமா? ஒரு நாளும் வராது. அப்ப இங்க எதுக்கு புரிதல் வரணும்னா, அந்த மனம் வந்து அறியாமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் போது அந்த மனதே அறிவாக மாறி பிரகாசிக்கும் போது அந்த புரிதல் வந்துவிடும். அப்ப அந்த சத்தாகிய இருப்பு சித்தாகிய அறிவின் மூலம் தன்னை அறிந்து ஆனந்தப்படுகின்ற நிலைதான் சச்சிதானந்த நிலை என்பதாக இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதுதான் இங்க முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கணும். இதை புரியாம தேவையற்ற வெட்டி விவாதங்களை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அரைகுறையா வேதாந்தம் படிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி நபர்களால தான் இந்த வேதாந்தத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இந்த வேதாந்தம் நம்ம யாராவது பேச போனோம்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, இவனுக்கு ஒரு வேலை இல்ல, வெட்டி வேதாந்தம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்ப நான் வேதாந்தம் போய் வெளியே கிளாஸ் எடுக்கன்னு சொன்னேன்னா உடனே ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வேற வேலை இல்ல, வெட்டி வேதாந்தம் பேசுறானாமா, அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி புரிதலற்ற தன்மையினால இவர்கள் வந்து வேதாந்தத்தினுடைய மகத்துவம் தெரியாம அதை வெட்டி வேதாந்தமாக மாற்றி விட்டார்கள். அப்ப இதுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி இந்த பாடத்தை படிக்கும் போது அந்த பூர்வ பட்சிக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அவன் நிறைய கேள்விகள் கேட்பான். இப்ப அந்த சித்து வந்து உணர்வுமயமானதுன்னு சொல்றீங்க, சித்து நான் என்றும் சொல்றீங்க, மேலும் அந்த சைத்தன்யமே தானே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது வேற சொல்றீங்க. அப்ப அந்த இருப்பாகிய சுயம் பிரகாச ஆத்மாவினால தன்னை சித்தாக சொல்ல முடியும் இல்லையா? அந்த அறிவே வந்து தன்னை சித்துன்னு சொல்ல முடியும் இல்லையா? பிறகு எதுக்கு மகா வாக்கியம் நீங்க சொல்லணும்? அது வந்து வெளியிருந்து ஏத்துற புற அறிவு தானே. அப்ப அந்த மகா வாக்கியம் சொல்லாம அந்த சித்து தன்னைத்தானே தெரிந்து கொள்ள முடியாதா? அப்ப அந்த மகா வாக்கியத்தினுடைய உபதேசம் இல்லாம அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதான்னு கேட்கிறான். அதுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார் இல்லையா, சுவாமி சுரேஸ்வர ஆச்சாரியார், அதற்கு இந்த விளக்கத்தை இப்படிதான் எடுத்து சொல்றார். தெளிவா என்ன சொல்றாருன்னா, அந்த சிதாபாசன் இருக்கும் போதுதான் நான் ஆத்மா என்பதை உணர முடியும், அந்த மனம் இருந்தால்தான் சித்தை நான் என்று அறிய முடியும். அப்ப அந்த மனம் என்ற ஒரு பரிமாணத்துல வந்து இந்த பாடத்திட்டங்களை நீ அறியும் போதுதான் நீ சித்தாக இருப்பதையே நீ தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நீ சத்தாக இருக்கிறாய், எப்பொழுதும் இருக்கிறாய், ஆனால் உன்னை நீ என்றுமே அறிய முடியாது. சத்து வந்து தன்னை என்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. சத்து சித்தாக பரிணமிக்கும் போது மட்டும்தான் அது தன்னை அறிந்து அனுபவமாக்குகின்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் சச்சித் ஆனந்தம். அதுதான் இங்க இருப்பு, அதுதான் இங்க சித்து, அதுதான் இங்க ஆனந்தம் என்று சொல்கிறார். அதாவது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்கிறார். அப்ப அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நான் இந்த பாடத்தினுடைய இவ்வளவு பெரிய பயங்கர விஷயங்களை
ரொம்ப விரிவா இன்னும் கேள்வி பதிலா போய் இன்னும் மாச கணக்குல எடுத்துக்கிட்டு போனாலும் இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். முடிந்த முடிவு இதுதான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு எப்படி இருக்கிறதுன்னா அறிவாக இருக்கிறது. அதுதான் இருப்பு. அப்ப அது அறிவாக அது இருப்பு இருப்பது எப்படி பிரகாசிக்குதுன்னா மனதினால பிரகாசிக்குது. அந்த சிற்றாக பிரகாசிக்கும் போது அதுக்கு ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகம் என்ற உபாதி இந்த மனமும் உடலுமாக இருப்பதனால இந்த மனதையும் உடலையும் கொண்டு அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்தி பிரகாசித்து தன்னைத்தானே அனுபவமாக்கி ஆனந்தம் அடைகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் இங்க பேரானந்த நிலை, பெருநிலை என்று பேசப்படுது. அந்த அனுபவம் என்பது நீங்க பொருள் சார்ந்து படுகின்ற ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணாம தன்னுடைய இருப்பை தெரிந்து கொண்ட ஆனந்தமாக மாற்றும் போது அது பேரானந்த நிலையாக மாறும். ஒரு 1,50,000 போட்டு செல்போன் வாங்குறதுல வரக்கூடிய ஆனந்தமும் தன்னையே தான் அந்த சித்தாக அறிவாக அறிந்து கொள்ளுகின்றதுல அடையக்கூடிய ஆனந்தமும் ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த செல்போனை கண்டுபிடிவதற்கான அந்த அறிவை என்னிடத்துல இருந்து வெளிப்பட்டு தான் அந்த செல்போனா மாறி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டா, அப்ப எல்லாவற்றையும் அறியும் அறிவாக நானே இருக்கின்றேன் என்பது அனுபவம் ஆயிட்டா, அப்புறம் எனக்கு வேறாக என்ன இருக்க முடியும்? எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அந்த பிரம்மமே நான் தான் என்ற நிலையில நான் ஆனந்தமாக என்றென்றும் சாஸ்வதமாய் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருக்க முடியும். என்னை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நெருப்பினால் எரிக்கவும் முடியாது, நீரினால் நனைக்கவும் முடியாது. அப்போ நானே எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற எல்லையில்லா பேரறிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுது. அப்போ இந்த நைஷ்கர்மிய சித்தியினுடைய வகுப்பை இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. செயலற்ற தன்மையில் முழுமையை உணர்தல் என்பதுதான் நைஷ்கர்மிய சித்தி. அப்போ இது போன்ற ஒரு அருமையான அரிய நூலை நல்ல முறையிலே படித்து புரிந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அடியேனின் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் தத்சத்.